எத்தனை ஹாஸ்பிட்டல் ஏறி இறங்கிருப்போம். ஏதாவது நடந்துச்சா? என்ன காப்பாத்துறாங்களா? இல்ல, இன்னும் சில மாசம் தான் நான் செத்துருவேன். சாக எனக்கு விருப்பம் இல்ல, நான் வாழணும். அதுக்கு என்னோட கடைசி நம்பிக்கை இந்த லேடி தான். சோ கண்டிப்பா அவங்க என்ன காப்பாத்துவாங்க, நீங்களும் நம்புங்கன்னு சொல்லிட்டு இவங்க மறுபடியும் இந்த சூனியக்கோரையோட வீட்டுக்கு வந்தா அந்த அம்மா காட்டுக்குள்ள போயிட்டு நிறைய பழங்களையும் சில காணான்களையும் சாப்பிடறதுக்காக பறிச்சுட்டு வந்திருப்பாங்க. அப்ப பொதுவா சாப்பிடறதுக்கு முன்னாடி ஏதாவது ப்ரே பண்ணுவாங்க இல்லையா? சோ அது மாதிரி நீங்க ரெண்டு பேரும் ஏதோ ப்ரே பண்ண போறீங்களான்னு கேட்டா ஹீரோனும் அப்பாவும் இல்லன்னு சொல்லிடுவாங்க. பட் இந்த லேடி, சரி நீங்க பண்ணலன்னா பரவாயில்ல, எனக்கு ஒரு பிரேயர் இருக்கு, நான் என்னோட பிரேயரை முடிச்சுக்கிறேன். இந்த அம்மா முன்னாடி இருக்கிற அந்த முள்ள எடுத்து இவங்களோட விரல்களை குத்தி குத்தி ரத்தத்தை வர வச்சுக்கிட்டு ஒரு வித்தியாசமான பிரேயர் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ கிறிஸ்டியன்ஸா இருக்கிறவங்க இந்த பிரேயர் முடிஞ்சதுமே ஆமேன் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க இல்லையா? அதே மாதிரி ஹீரோனோட அப்பனும் இந்த வார்த்தையை சொல்ல டக்குனு அந்த லேடி டென்ஷன் ஆயிட்டு, ஏன் அந்த வார்த்தையை சொன்ன? அந்த வார்த்தையை திரும்ப வாங்கு, அதை வாயில வச்சிருக்காத, சீக்கிரம் எச்சிலோட சேர்த்து தரையில துப்புன்னு சொல்லவும் இவனும் பதறதுல துப்பிடுவான். அப்படி துப்புறதுக்கு அப்புறம் பார்த்தா அந்த மாதிரி ரிலாக்ஸ் ஆகுது. அதே மாதிரி இந்த ஆளும் டேபிள்ல உள்ள அந்த பழங்களையும் காளான்களையும் பார்த்துட்டு, ஏமா என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லி இருந்தா நான் டவுன் போயிட்டு நிறைய விதவிதமான சாப்பாடுகளை கொண்டு வந்திருப்பேன். பட் நீ என்னன்னா பழங்களையும் காய்கறிகளையும் பறிச்சுட்டு வந்திருக்க. கொஞ்சம் கம்முன்னு இருக்க.